welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம சாக்லேட் பனானா பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப யூனிக் அண்ட் குவிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்திருங்க. இதை ஒரு 2 minutes போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ ரெடியா இருக்கு. சோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர், 2 டேபிள்ஸ்பூன் குக்கிங் ஆயில், அப்புறமா 2 பழுத்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி ஆஃப் பனானா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ ஃபைனலாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்மளோட சாக்லேட் பனானா பணியாரம் பேட்டர் இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு இரும்பு பணியார சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துருங்க. நெய் நல்லா சூடானதும் 1 கரண்டி அளவுக்கு மாவு ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்தில் 2 சைடும் வெந்து நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான சாக்லேட் பனானா பணியாரம் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சாக்லேட் பனானா பணியாரம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.